இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இன்றைக்கி சுவாமி தோப்பு போகிறது மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம். ஐயா பிறந்த நாளில் இன்றைக்கி சுவாமி தோப்புக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் வரும். ஸோ பைக்கில் போயிட்டு அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பொத்தேடிங்கிற ஏரியாவுக்கு நாகர்கோவிலேருந்து வந்து நான் பொத்தேடியிலேருந்து அங்கே ஒரு ஐயா கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சுவாமி தோப்பு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துவாரகாபதி, முட்டப்பதி, அம்பலப்பதி இந்த மாதிரி எல்லாமே போகிற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ இறங்கியிருக்கிறது பொத்தேடி பக்கத்தில் இருக்கிற அரசம்பதி அப்படிங்கிற ஐயா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வரும்போது அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு சின்ன திருவிழா கடைகள் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில். அதில் ஒரு சின்ன பையன் அவங்க பாட்டிகிட்ட ஆசையாக விளையாட்டு சாதனங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதையும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நின்னோம். சின்ன வயசில் நாங்கள் இந்த மாதிரி நம்ம பெரியவங்கள்ட்ட கேட்ட அந்த ஞாபகங்கள் அப்படி வந்துச்சு. அதை அப்படியே மெய்சில் இருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா இங்கேருந்து நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். அப்புறமா அங்கேருந்து பைக்கில் கிட்டத்தட்ட சாமி தோப்பு வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நிறைய மக்கள் அப்படியே நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நடந்து போகிற மாதிரி வாய்ப்பாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பாதையை சூஸ் பண்ணி தான் வந்தோம். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக சாமி தோப்புக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் விளையாட்டு பொருட்கள் அது இதுன்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாமா தெரியுமா? அப்படியே நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு உள்ளே நின்றுட்டு இருந்தேன். அவனோட குழந்தை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் தான். ஆனால் இப்படி இங்கே உள்ளே டேரெக்டாக போக முடியாது. இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அங்கோடி வந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். இது இன்றைக்கி ஐயா பிறந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளுங்கிறதுனால இவ்வளோ பக்தர்கள் இருந்தாங்க. இல்லை நார்மல் டேஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஐயாவோட சுவாமி தோப்பு தலைமைப்பதி. இதோட மெயின் என்ட்ரன்ஸில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இங்கே சுவாமி தோப்புக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெம்பிள்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஆர்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அவதார நாளில் ஐயாவை வழிபட எத்தனை மக்கள் இங்கே வந்திருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க. நம்ம இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே அன்னதானம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க. எந்த ஒரு குறையுமே இங்கே இருக்காது. வந்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இது வருஷம் அவதார நாளில் யார் யார் இங்கே சுவாமி தோப்பு வந்திருந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
கண்ணுக்கெட்டுற எந்த இடத்துல பார்த்தாலுமே குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளும் கூடி கூடி விளையாட்டு சாதனங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பூஜைக்கு போகிற சாதனங்கள் இந்த மாதிரிப்பட்ட கடைகள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்டில் நிற்கிறோம். தலைமைப்பதிக்கு செல்லும் பாதை அப்படிங்கிறது இங்கே தான் வச்சுருக்காங்க. அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் பாதையில் சுற்றி இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக கரெக்டான பாதையை பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பாதை, அந்த பாதைக்கு தான் பஸ் எல்லாம் வரும். இந்த டைமில் நல்ல கூட்டத்தை குறைக்கிறதுக்காண்டி பாதைகளை மாற்றி மாற்றி சுற்றி விட்டுருந்தாங்க. அதனால் ரொம்ப கூட்ட நெரிசல்கள் இல்லாமல் இருந்துச்சு. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகிற 2 பாதைகள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா தலைப்பாக கட்டுறதுக்கு டவலு, அப்புறம் காவி வேஷ்டி இதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைகளெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் நிறைய அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ விளையாட்டு பொருட்கள், நிறைய பொம்மைகள் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருவிழா கடைகள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ கடைகள், எங்கள் கண்ணுக்கெட்டுற எல்லா இடத்துலையுமே திருவிழா கடைகள் தான் இருந்துச்சு. நமக்கும் பெரியவங்களுக்கு தேவையான பொருட்களுமே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கான பொருட்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கே பார்த்தா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அளவு இருந்துச்சு. மாதர் கற்புடை மங்கையர் கோர்மலை என மாதம் 3 மழை பொழிந்து மக்கள் எல்லா வளமும் பெற்று எந்தவித குறையும் இன்றி குரோனியின் 6வது துண்டிலிருந்து படைக்கப்படுகிறான். இதுவரையிலும் படைத்த படைப்புகளை விட இது சிறப்பு வாய்ந்தது. மாறி அழகியராக நின்றார். தேவர்கள் அவனை அழைத்துக் கொண்டு ஈசன் முன்னால் நிறுத்தினார்கள். கலியரே, இவர்தான் பெண்ணை கண்டவன் தன்னை மறந்தான். அப்படியே அவள் கட்டித் தழுவி தேவர்கள் அவனை தடுத்து இவனுக்கு வேண்டிய வரவேற்பு இந்த பெண் மீது கொண்ட மோகம் எல்லாரும் பயப்படாது என்று கேட்டார். பெண்ணோடு தனக்கு தானே அன்பையும் கேட்டான். அவன் கேட்டான். கரெக்டாக நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கி கோயிலுக்கு போகிற வழிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து கோயில் சாமிதோப்பு போகிற வரைக்கும் உள்ள இதை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமுமே ரோட்டில் நமக்கு மக்கள் பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ணிட்டு நின்னாங்க. அதுபோக இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவலர்கள் அவங்களோட பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் உள்ளே போகிறதுக்கும் போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிற பக்தர்களும் கூட சேர்ந்து நாங்களும் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆக தொடங்கிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் நாளிக்கிணறுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் திரும்ப தலைமைப்பதிக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா 90s காலத்தில் உள்ள மிட்டாய்களெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே அதையும் கவர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இன்னொரு பக்கத்தில் நர்சரி ஒன்று இருந்துச்சு. நிறைய பூச்செடிகளெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே அங்கேயும் உள்ளே போய் ஒவ்வொரு செடிகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நார்மலாக போய் ஒரு நர்சரியெல்லாம் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி இந்த கடைகளுக்கெல்லாம் விரும்பி போக மாட்டோம். இந்த மாதிரி திருவிழா டைமுகளில் வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்போங்களா, அந்த மாதிரி தான் எல்லா இடத்தையுமே நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் யார் யார் இந்த மாதிரி திருவிழா கடைகளில் இந்த மாதிரி நர்சரிஸில் இருந்து செடிகள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
நிறைய வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வச்சுருந்தாங்க. அதுபோக நிறைய பெரிய பெரிய மரங்களோட கன்றுகளும் வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே நாளி கிணறு பார்க்க வந்துவிட்டோம். வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா மோர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே மோரையும் குடிச்சிட்டு நாளி கிணறுல நிறைய பக்தர்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஐயா நாராயணா ஐயா நாராயணாங்கிற அந்த கரகோஷத்தோட பக்தர்கள் வந்து ஐயாவை வழிபட்டுட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அப்படின்னா பக்தர்கள் நிறைய பேர் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தையும் அப்படியே நாங்கள் பார்த்தோம் சுற்றி. அங்கே நிறைய தியான நிலையில் இருந்த மாதிரியும் இருந்தாங்க. அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதி இருந்துச்சு. அங்கேயும் பக்தர்கள் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நடக்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பார்க்க இருந்த மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா நார்மல் டேஸில் நமக்கு இவ்வளோ தான் பிளேசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம கரெக்டாக கோயிலுக்கு போகவும் வருவோம். திருவிழா டைங்களில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்களுமே பக்தர்கள் கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் திருவிழா கடைகள் இருக்கும், இன்னொரு பக்கம் அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது அந்த ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களும் ஆர்வத்தில் எல்லா இடமும் சுற்றிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலோட கோபுரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த கோபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 புறாக்கள் வந்து மாறி அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரிய பகவானோட வெளிச்சம் அப்படியே அந்த கோபுரத்தோட ஒரு சைடில் அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு. கேமராவில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் நேராக நாங்கள் பார்க்கும்போது அந்த அளவு அற்புதமாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் முழுக்க குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் மட்டுமே வச்சுருக்க மாதிரி ஒரு தெரு ஃபுல்லாகவே கடைகள் இருந்துச்சு. அப்படியே ஒரு க்யூட்டாக ஒரு பாப்பா சிரிச்சிட்டே இருந்தாங்க. அதையும் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அந்த கடைகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி வந்தோம். அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக எந்த பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த லைனில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எந்த பொருள் வாங்கினாலும் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த விளையாட்டு பொருட்கள் வாங்கினாலும் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இங்கே கொஞ்சம் நாங்கள் தாண்டி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்ணன் அழகாக பஜ்ஜி சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, அண்ணன்ட்ட கேட்டுட்டு அப்படியே நாங்கள் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அவங்க பஜ்ஜி சுட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். சுட பஜ்ஜி போட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயில் திருவிழாக்களில் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த சூடா பஜ்ஜி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணன் அப்படியே சுட அப்படி பொரித்து எடுக்கும்போதே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டும். நீங்கள் இந்த மாதிரி சுட பஜ்ஜி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, அப்புறமா அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மேலமாக திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நான் பார்த்தேன். சரி, அவங்க கூட அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு
அவங்கள்ட்ட நலம் விசாரிச்சுட்டு அப்படியே திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஷாப்பு பார்த்திங்க அப்படின்னா கண்ணை கவரும் மாதிரி இருந்துச்சு. இந்த கடையில் எல்லாமே அப்படியே ஜிகு ஜிகுன்னு மினிங்கிட்டே இருந்துச்சு. கீ செயின்ஸு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது அவ்வளோ கண்ணை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டையும் பார்த்தேன். சரி அவங்கள்ட்டையும் அப்படியே பேசிவிட்டு திரும்பவும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயாவை பார்க்க வர பக்தர்களோட கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபாடு இல்லை, அதிகரிச்சுட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இங்கேருந்து முட்டைப்பதிக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். முட்டைப்பதிக்கு போன வீடியோ பார்த்திங்கன்னா இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சாமிதோப்பு கோயில் நேரே வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.